الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, தாய்மார்களே, நேயர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ரமதானுடைய காலத்திலே பல நல்லமல்கள் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நசீபாக்கி இருக்கிறான். இந்த ரமதானுடைய காலத்தை எங்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி இருக்கிறான். எதிர்வரக்கூடிய வருடங்களில் எங்களுடைய வாழ்க்கையில் யாருக்கு அல்லாஹ் இந்த ரமதானுடைய காலத்தை நசீபாக்க போகின்றான்? பேசக்கூடிய நாங்கள் இதே நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களில் யார் அடுத்த ரமதானுடைய காலம் வரும் பொழுது கபருடைய வாழ்க்கையில் நாங்கள் போக காத்து கொண்டிருக்கிறோம், யாருக்கும் சொல்ல முடியாது. எனவே இந்த தந்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் கடைசி ரமதான் என்பதாக நாங்கள் ஆக்கிக்கொண்டு முடியுமான அளவு அமல்கள் செய்வதுடனே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் நாங்கள் விளங்கி செய்வது. இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையும் தான், ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் எது சரி, நான் செய்வது இதுதான் என்பதாக சரி என்பதாக நினைத்து கொண்டு பல விடயங்களை செய்கின்றார்கள். ஆனால் கடைசி எல்லாத்தையும் செஞ்சதுக்கு பின்னால் இப்போ சில உலமாக்கள்கிட்ட, சில ஆலிம்கள்கிட்ட போய் கேட்கறது, நான் இப்படி செஞ்சிட்டேன், இது சரிதானா என்று கடைசி கட்டத்தில் போய் கேட்குறாங்க. ஆனால் இவர்கள் செய்தது ஷரியத்துக்கு மாற்றமானது. உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் சில வியாபாரங்கள், இதே போல சில அமல்கள். ஏதோ தன்னுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சதை போல செய்கிறாங்க. ஆனால் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் தான் இதனுடைய விபரீதங்கள், அல்லாஹ் நான் செஞ்சது தெரியாது, ஏற்கனவே யாரிடமாவது கேட்டு செஞ்சிருந்தால் இதை பிரயோஜனமாக இருக்குமே என்று பின்னால் யோசிக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்கள், கட்டங்களை நாங்கள் பார்க்குறோம். இதனால் சொல்வார்கள், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்கள், எந்த அமலை செய்கிறானோ செய்கிறதுக்கு முன்னால் விளங்கி செய்கிறது ஒரு கடமை உண்டு. உதாரணமாக ஒருத்தர் ஹஜ்ஜி செய்ய போகிறார். ஹஜ்ஜி செய்கிறதுக்கு முன்னால் இவர் ஹஜ்ஜினுடைய அனைத்து விடயங்களையும், எப்படி ஹஜ்ஜி செய்கிறது, ஹஜ்ஜினுடைய வாஜிபாத்துகள் என்ன, ஹஜ்ஜினுடைய ஃபராயிதுகள் என்ன, ஒருவர் திருமணம் முடிக்க போகிறாரு, திருமணத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, இதே போல் ஒருத்தர் வியாபாரம் செய்ய போகிறாரு, வியாபாரம் செய்கிறதுக்கு முன்னால் நான் செய்யக்கூடிய வியாபாரம் இது எந்த கேட்டகரி, எந்த பங்குல சேருது, இதனுடைய ஷுரூத்துகள் என்ன என்று ஒரு அமலை செய்கிறதுக்கு முன்னால் நாங்கள் வாழ்க்கையில் படிக்கணும். ஒவ்வொருத்தரும் இந்த அமலை நான் எவ்வாறு செய்வது. கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த அடிப்படையில் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியினூடாக
மக்களுக்கு மத்தியில் ஒரு பிரயோஜனம் ஏற்படணும். வெறுமனே நாங்கள் பல நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒவ்வொரு அலைவரிசையில் பல ப்ரோக்ராம்கள் நாங்கள் பார்க்குறோம், கேட்குறோம். கண்ணியமான நேயர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, வெறுமனே நாங்கள் கேட்டுட்டு அது நல்ல இது சரியில்லை என்று சொல்லி நாங்கள் மார்க்ஸ் போடுறதுக்காக வேண்டி ப்ரோக்ராம்கள் ஏற்பாடு செய்வது கிடையாது. ஏதோ தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிரயோஜனத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் என்ற அடிப்படையில் கேளுங்க. இதே போல் சந்தேகங்கள் வரும் பொழுது உலமாக்களை அணுகி நாங்கள் முக்கியமான சில விடயங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டு அதை படித்து விளங்கி நாங்கள் அமல் செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கூலிகளையும் நாங்கள் விளங்கி செய்வதற்கு பல இரட்டிப்பான கூலிகளை தாரான். இந்த அடிப்படையில் நாங்கள் பார்ப்போம். நாங்கள் இந்த நோன்புடைய காலம் எல்லோரும் நோன்பு பிடிக்கிறோம். முதலாவது நாங்கள் விளங்கணும், நோன்பு யாருக்கு கடமை. சிலர்களுக்கு நோன்பு பிடிக்கிறது வாஜிபு, சிலர்கள் நோன்பு பிடிக்கிறது ஹராம், இதே போல சிலர்கள் நோன்பு பிடிக்கிறது ஜாயிஸ். இப்படி சில கட்டம் இருக்கிறது. நோன்பு யாருக்கு வாஜிபுன்னு சொன்னால், ஒரு முஸ்லிமாக இருக்கணும், பருவ வயதை எத்திருக்கணும், அவர் புத்தி சுவாதீனம் உடையவராக இருக்கணும், இதே நேரத்தில் நோன்பு பிடிக்கிறதுக்கு சக்தி உள்ளவராகவும் இருக்கணும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், நோன்பு பிடிக்கிறதுக்கு முஸ்லீமாக இருக்கிறாரு, பருவ வயதையும் எத்திருக்கிறாரு, இவர் நோன்பு பிடிக்கிறதுக்கு சக்தியும் இருக்குது, புத்தி சுவாதீனமும் இருக்குது. ஆனால் நாங்கள் பார்க்குறோம் எத்தனையோ பேர்கள் பஜாரில் ஹோட்டலில் போனால் ஒளிஞ்சு கொண்டு டீ குடிக்கிறது. இப்போ காண்றதுக்கு கஷ்டம். மாஷா அல்லாஹ், இதுக்கு முன்னால் சில இடங்களில் நாங்கள் கண்டிருக்கிறோம். ஹோட்டலில் இவங்களுக்குன்னு மறைச்சி டீ ஊற்றி கொடுத்துருவாங்க. சில மக்கள் மறைவான இடங்களில் போய் சாப்பிட்றது. இது மட்டுமல்ல, வீட்டில் சில மக்களை பார்க்குறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும், தன்னுடைய வாழ்க்கையில் நோன்பே பிடிச்சது கிடையாது. மனைவி இந்த நோன்பு பிடிக்காத இந்த மனிதனுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுக்கிறான். நோன்புடைய பகல் பொழுது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், எந்த விதமான அச்சம் உள்ளத்தில், எந்த விதமான தயக்கம் அச்சமும் இல்லாமல் மனைவி தன்னுடைய கணவனுக்கு ஒளிச்சு ரூமுள்ளுக்கு கொண்டு போய் சாப்பாட்டை கொண்டு போய் வைத்து, இவங்களுக்கு தண்ணியை ஏற்பாடு செஞ்சு, நேரத்துக்கு டீயை ஊற்றி கொடுத்து, கண்ணியமான சகோதர பெரியார்களே, ஏன் சாட்டு என்னமாம், கணவன் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாராம். ஏண்ட கணவனுடைய வேலைட மாதிரிக்கு நோம்பு பிடிக்கலாதாம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். கணவனுக்கு நல்லா சலுகை செஞ்சு, கணவனுக்கு நல்ல சாப்பாட்டை கொடுத்து, நேரத்துக்கு டீயை ஊற்றி கொடுத்து, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு கணவனை நரகத்துக்கு தயார் செய்கிற மனைவி. விளங்கிக் கொள்ளுங்க கண்ணியமானவர்களே. இப்படியும் சில இஸ்லாமியர்கள், களிமா சொன்னவர்கள், வாழ்க்கையில் நோம்பு பிடிக்கிறல்ல, வேலையாம், டயர்டாம், பெருநாள் வரக்கூடிய நேரத்தில் இவர் தான் ஆரம்பத்தில் பெருநாள் உடுப்பெல்லாம் ரெடி பண்ணிடுவார். இவரே எல்லாம் முதலாவது ஓகே பண்ணுவார், பெருநாளுடைய ஏற்பாடு. ஆனால் ஒரு நோம்பு கூட பிடிச்சுமில்ல, பிடிக்கிறதும் கிடையாது. கண்ணியமானவர்களே, இது அல்லாஹ் பாதுகாக்கணும். யாரும் இந்த வேலை செய்யாதீங்க. பகல் நோன்பினுடைய பகல் நேரத்தை கண்ணியப்படுத்தணும். பின்னால் சில விடயங்கள் நான் சொல்லுகிறேன். யாரும் இப்படி கணவன்மார்களுக்கு நோன்பு பிடிக்கிறதுக்கு நீங்கள் நோன்பு திறந்து இந்த பகல் நேரத்தில் சாப்பிட குடிக்க ஏற்பாடு செஞ்சு கொடுக்காதீங்க. ஹராம் பாவியா பிடித்திருப்பீங்க. எனவே இந்த தகுதியுள்ளவர்கள், முஸ்லிமான பருவ வயதை எத்தின புத்தி சுவாதீனம் இருக்கக்கூடிய, நோன்பு பிடிப்பதற்கு மேல சக்தி இருக்கக்கூடிய அனைவர்களும் கட்டாயம் நோன்பு பிடிக்கிறது வாஜிப். இன்னும் ஒரு கூட்டத்தினர் இருக்கின்றார்கள், நோன்பு பிடிக்கிறது ஹராம், கூடாது. இவர்கள் தான் ஹைது வரக்கூடிய பெண்கள், தன்னுடைய மாதத்தில் பீரியட் வரக்கூடிய அந்த பெண்களும்
அதே போல பிள்ளை பெற்றெடுத்த அந்த பிள்ளை பேர் இவர்கள் இந்த நிஃபாஸ்கார பெண்கள், இவர்களும் இந்த 2 பெண்களும் தன்னுடைய அந்த பீரியட் முடியும் வரைக்கும் நோன்பு பிடிக்கிறது ஹராம், கூடாது. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், நோன்பு பிடிக்கிறல்ல, நல்லா விளங்கி கொள்ளுங்க, இப்படிப்பட்ட நோன்பு பிடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய கட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், இவங்களுக்கு நோன்பு பிடிக்கிறது ஹராம். இவங்க கட்டாயம் நோன்பு ரமதானுடைய காலம் முடிஞ்சதுக்கு பின்னால் நோன்பை கதா செய்யணும். ஆனால் இவங்க ரமதானுடைய காலத்தை எப்படி கழிப்பார்கள் என்று சொன்னால், நோன்பாளிகளை போலதான் இவர்களும் இருக்கணும். எப்படி? சஹருடைய நேரத்தில் இவங்க எழுப்பி சாப்பிட்டுட்டு, நோன்பாளிகள் நோன்பு திறக்கக்கூடிய அந்த இஃப்தாருடைய நேரத்தில் தான் இவங்க திரும்ப சாப்பிடணும். எனக்கு நோன்பு பிடிக்க முடியாது, மாதத்தினுடைய பீரியடுடைய அந்த காலமே என்பதாக நினைத்து கொண்டு, பெண்களே, எந்த பெண்களுக்கும் பகல் நேரம் சாப்பிட குடிக்க முடியாது. இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு தான் நோன்பு பிடிக்கிறது ஹராமே என்று நினைத்து கொண்டு பகல் நேரத்தில் டீயை குடிக்கிறது, சாப்பிட்றது, தண்ணியை குடிக்கிறது, இது ஒன்றும் செய்ய முடியாது. இதை போல உதாரணமாக சொல்லுவோம், சிலர்களுக்கு இன்றைக்கு சஹருடைய நேரத்தில் தூக்கம் விகைத்து தூங்கிட்டாங்க. தூங்கி இவங்க எழும்பி பார்க்குறாங்க, சுபஹுடைய அதான் முடிஞ்சு 10 நிமிஷம் ஆச்சு, இப்போதான் முழிப்பு வந்து பார்க்குறாங்க, அல்லாஹ் இன்றைக்கு எங்களுக்கு நோன்பு இல்லை, தூக்கம் போயிட்டுதே, நோன்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கலையேன்னு சொல்லி எலும்பி நல்லா டீயை ஊற்றி டீயை குடிக்கிறது, காலை சாப்பாட்டை தின்றது, பகல் சாப்பாட்டை தின்றது, அன்றைக்கு டீயை ஊற்றி குடிக்கிறது, இதெல்லாம் ஹராம் சகோதரர்களே, பிறகு செய்ய முடியாது. இவங்க தூக்கம் போயிட்டு இவங்களுக்கு நோன்பு பிடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கல என்று இருந்தாலும் கூட ரமதானுடைய பகல் பொழுது அவங்க சாப்பிடுறது ஹராம், கூடாது. இவங்க நோன்பாளிகளை போலதான் இருக்கணும். இவங்க நோன்பு பிடிக்க கிடைக்கல, நியத்து வைக்கல, சாப்பிடல, இவங்க நோன்பு பிடிக்க முடியாத பெண்கள் என்றிருந்தாலும் கூட பகல் பொழுதுல எந்த காரணம் கொண்டும் இவங்களுக்கு சாப்பிட முடியாது, குடிக்க முடியாது, நோன்பாளிகளை போலே இருக்கணும். நோன்பு திறந்ததுக்கு பின்னால தான் இந்த பெண்கள் தன்னுடைய வளமையாக தின்றது குடிக்கிறது எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். இதை அனைவர்களும் விளங்கணும். எத்தனையோ பேர்கள் விளங்காம நோம்பினுடைய பகல் பொழுதனுடைய கண்ணியத்தை இல்லாமல் ஆக்கி பகலில் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. எனவே கண்ணியமானவர்களே, இப்படி ஒரு கூட்டம் ஒரு கட்டம் ஒன்று இருக்கிறது. இன்னும் சில மக்களுக்கு நோம்பு பிடிக்கிறது ஜாயிஸ். இவங்க யாருன்னு சொன்னால், ஒன்று பிரயாணிகள், 2வது நோயாளிகள். பிரயாணிகள்னு சொன்னால் எப்படிப்பட்ட பிரயாணின்னு சொன்னால், அந்த பிரயாணி தன்னுடைய உதாரணமாக இவர் செல்லக்கூடிய பிரயாணம் தொழுகையை சுருக்கக்கூடிய சேர்க்கக்கூடிய அந்த கிட்டத்தட்ட 56 மைல் பிரயாணம் தூரம் கொண்டதாக பிரயாணம் இருக்கவும் வேணும். இதே நேரத்தில் ஒரு ஆகுமான விடயத்துக்காக வேண்டித்தான் பிரயாணம் செய்யணும். அதே போல இவர் சுபஹுடைய அதானுக்கு முன்னால தன்னுடைய ஊருடைய எல்லையை விட்டு இவர் தாண்டி போயிற்றணும். உதாரணமாக இந்த கண்டியில் இருக்கக்கூடிய ஒருவர் வச்சுக்கொள்வோம், இவர் கொழும்புக்கு பிரயாணம் கொண்டு போறார் என்றிருந்தால், இவர் பெசாம சுபகையும் தொழுது நல்லா படுத்து எழும்பி காலையில் 8 மணிக்கு வீட்டில் இருந்து கொழும்புக்கு பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ண போறாரு என்றிருந்தால் இவருக்கு நோம்பிட முடியாது. கண்ணியமானவர்களே, இவர் என்ன செய்யணும்? இவர் தன்னுடைய பிரயாணத்தை சுபகுக்கு முன்னால அதானுக்கு முன்னால பிரயாணத்தை ஆரம்பிச்சிடணும். இவர் தன்னுடைய ஊர் எந்த மஹல்லாவில் இருக்கிறாரோ அந்த ஊருடைய எல்லையை தாண்டி இவர் சுபகுக்கு முன்னால பிரயாணத்தை ஆரம்பித்து வெளியாகி பேற்றணும். அப்படி வெளியாகி போனதுக்கு பின்னால இந்த நேரத்தில் தான் இந்த பிரயாணிக்கு நோன்பை விற்றது ஜாயிஸ். ஆனால் சுபகுக்கு பின்னால தன்னுடைய ஊரில் இருந்து பிரயாணம் செல்லக்கூடியவர்களுக்கு
எந்த காரணம் கொண்டும் நோன்பை விட முடியாது. இது இவருக்கு ஒரு சலுகை உண்டு. இதே நேரத்தில் இவரே சுபவுக்கு முன்னால தான் போறாரு. இவருடைய பிரயாணம் எல்லா நிபந்தனைகளுக்கும் உட்பட்டதாக இருக்குது. ஆகமான பிரயாணம், இதே போல 56 மைலுக்கு மேற்பட்ட பிரயாணமாக இருக்குது. இப்போ யோசிக்கிறாரு, தேவையில்ல, நான் போகிறது ஏசி காரில் ஏசி ஜிப்பில் தானே போகிறேன், நோன்பை விட தேவையில்ல என்று சொல்லி இவர் நோன்பை விடாமல் போகிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு, அல்லாஹ் விரும்புகிறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சலுகை ருக்ஸத்தை கொடுத்ததுக்கு பின்னால இவர் அந்த சலுகையை பயன்படுத்துறதை பார்த்து அல்லாஹ் விரும்புகிறான். இதனால இவரே நோன்பை பிடிக்கிறத விட அந்த பிரயாணத்தில் நோன்பை விட்டுட்டு போகிறது இவருக்கு ஏற்றமானது. இதே நேரத்தில் நோன்பை விடுவது ஜாயிஸ். இதே போல இவர் தன்னுடைய ரமதானுடைய காலம் முடிஞ்சதுக்கு பின்னால இந்த நோன்பை கட்டாயம் இவர் கதா செய்யணும். இப்படி ஒன்று இருக்கிறது. அடுத்தது சில நோயாளிகள் நோன்பை விடுவது ஜாயிஸ். எப்படிப்பட்ட நோயாளி என்று சொன்னால், ஒன்று வைத்தியர்களால் பரிந்துரை செய்யப்பட்டவர்கள். இவருடைய நோயிட மாதிரிக்கு இவர் நேரத்துக்கு மருந்து குடிக்கணும். இவர் டைமுக்கு மருந்து குடிக்க இல்லைன்னு இருந்தால் நோன்பு இவருடைய நோய் அதிகரிச்சிடும். அல்லது இவர் நேரத்துக்கு மருந்து குடிக்காம இவர் இருப்பார் என்று சொன்னால் இவருடைய ஏதாவது ஒரு ஆபத்தொண்டு உடம்புல ஏற்படும் என்பதாக வைத்தியர்கள் ஆலோசனை செய்து சொல்லியிருந்தால் இந்த நோயாளி நோன்பை விடுவது ஜாயிஸ். இதே நேரத்தில் ரமதானுடைய காலம் முடிஞ்சதுக்கு பின்னால் இந்த நோயாளிகள் நோய் குணமாயினதுக்கு பின்னால் நோன்புகளை பிடிக்கிறது கட்டாயம். ஆனால் இன்னும் சில நோயாளிகள் வயோதிபர்கள் இருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட நோயாளின்னு சொன்னால் ஃபிக்ஹ்ல சொல்லுவாங்க, லா யுர்ஜா புர்உஹு. இந்த நோயாளி இவருடைய வாழ்க்கையில் திரும்ப இவர் அந்த நோய் குணமாகி இவர் ஒரு சரியான சுகதேகியாக திரும்ப வரக்கூடிய எந்த விதமான ஒரு கட்டமும் கிடையாது என்று அமைப்பில் நோய் குணமாக மாட்டாது என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய சில நோயாளிகள், அதே போல் வயசாளிகளும் இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யணும்டா, நோன்பு பிடிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 500 கிராம்ஸ் கொண்ட அரிசிகளை இந்த நோயாளிகளுக்காக வேண்டி அந்த பொறுப்புதாரிகள் கொடுக்கணும். எப்படி நோய் ஒன்று இருக்குது, இந்த நோய் இவருடைய வாழ்க்கையில் இவர் திரும்ப இந்த நோய் குணமாக மாட்டாது என்ற அமைப்பில் இருக்கக்கூடிய நோயாளிகள். அதே போல் வயசாளி, இந்த வயசாளிகளுக்கு நோன்பு பிடிக்க முடியாத அளவுக்கு மேலே சக்தி பலன் ஒன்று இல்லை என்றிருந்தால் இப்படிப்பட்ட அந்த நோயாளிகள் வயசாளிகளுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த பொறுப்புதாரிகள் ஒரு முத்து தஆம் கிட்டத்தட்ட 500 கிராம்ஸ் கொண்ட அந்த அரிசிகளை கொடுக்கிறது கட்டாயம், வாஜிப், கொடுக்கத்தான் வேணும். இப்படி நான் ஆரம்பத்தில் சொல்லி வரதை போல சில மக்கள் கட்டாயம் நோன்பு பிடிக்கணும், சிலர்கள் நோன்பு பிடிக்கிறது ஹராம், சிலர்கள் நோன்பு பிடிக்கிறது ஜாயிஸ், இப்படி இருக்கிறது. இதே நேரத்தில் நோன்பை விட்டவர்கள், உதாரணமாக பிரயாணி அல்லது ஏதாவது சிறிய நோய் காரணமாக நோன்பை விட்டவர்கள், இவங்க கலாவுடைய ஒரு கட்டம் என்னாண்டா, அடுத்த நோன்பு, உதாரணமாக இந்த ரமதானுடைய காலத்தில் நோன்பை விட்டவர்கள் அடுத்த வருடம் ரமதானுடைய காலம் வருவதற்கு முன்னால் இவங்க கலாவை முடிச்சிடும். அப்படி இல்லை என்று இருந்தால் இவங்க இந்த வருஷத்தினுடைய நோன்பை இவங்க கலா செய்யாமல் பிற்போட்டு அடுத்த ரமதானுடைய அந்த ஆரம்பமும் வந்தாச்சு, ஆனால் நோன்பு பிடிக்கல என்று சொல்லி வந்தால், கண்ணியமான சகோதர பெரியார்களே, அடுத்த நோன்பு முடிஞ்சதுக்கு பின்னால் இவங்க நோன்பை கலா செய்வதோட ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு முத்து தஆம் 500 கிராம் பண்ணி அரிசியும் கொடுக்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வருவார்கள். எனவே இப்படி நாங்கள் நோன்புகளை கலாவாக்கக்கூடியவர்கள் அடுத்த நோன்பு வருவதற்கு முன்னால் நோன்புகளை நாங்கள் கலா செய்து அந்த கலாவுடைய அந்த கட்டத்தை நாங்கள் முடிச்சிடணும்.
இது நோன்பினுடைய ஆரம்பமாக விளங்கக்கூடிய சில பேசிக் ஆரம்ப சில கட்டங்கள். கண்ணியமான சகோதரிய பெரியார்களே, இதே போல தான் நோம்புடைய காலத்தில் முதலாவது நோம்பாளிக்கு ஒரு வாஜிப் என்னண்டா, நீயத்து வைக்கிறது வாஜிப். நீயத்தில் சொல்வார்கள் ஒன்று தயீன் ஒத்தபீத் சொல்வார்கள். என்ன, இந்த ரமதானுடைய காலம் என்பதாக, ரமதானுடைய ஃபர்தான நோன்பு என்பதாக நாங்கள் குறிப்பிடுவதும், அதே நேரத்தில் இரவு நேரத்தில் தான் நீயத்து வைக்கிறது. இந்த ரெண்டும் வாஜிப். இதனால தான் பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்தர் சஹருடைய நேரத்தில் முழிப்பு வராமல் தூக்கம் அப்படியே மிகைத்து சுபஹுடைய அதானுக்கு பின்னால தான் இவருடைய தூக்கத்திலிருந்து விழிக்கிறாரு. இந்த நேரத்தில் நீயத்து வைக்கல, நோம்பு கூடாது, இந்த நோம்பை கதா செய்யணும் என்ற ஒரு இக்கட்டான நிலைமை ஒன்று வருகிறது. கண்ணியமானவர்களே, நாங்கள் இதற்கு முன்னால் தராவிஹ் தொழக்கூடிய கட்டங்களில் பாருங்கள், வித்ருடைய தொழுகைக்கு பின்னால் மஸ்ஜிதுகளில் இமாமார்கள் எங்களுக்கு நோம்புடைய நீயத்தை சொல்லி தருவாங்க. தராவிஹ் தொழுது வித்ருடைய தொழுகையும் முடிஞ்சதுக்கு பின்னால் எங்களுக்கு நோம்புடைய நீயத்தை சொல்லி தருவாங்க. இப்போ நோம்புடைய நீயத்தை நாங்கள் சொல்லிட்டு படுக்கிறோம். படுத்ததுக்கு பின்னால் இப்போ யாருக்காவது சுபஹுடைய அதானுக்கு பின்னால் முழிப்பு வருது, சஹருக்கு எலும்பல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு கவலை நினைவு வந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை, இவர்கள் நோம்பாளிகள் தான். ஏன், ராவ் நேரம் நோம்பு திறந்ததுக்கு பின்னால் சஹருடைய நேரம், அந்த சுபஹுடைய அதானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த இரவு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரம் இவர் நீயத்து வைத்து கொண்டால் போதும். இந்த நீயத்து இவருடைய நோன்பு சஹருக்கு எலும்பாமல் தூக்கம் போயிட்டு இவர் சுபஹுக்கு பின்னால் விழித்தாலும் கூட இவர் நோன்பாளியாக கணிக்கப்படுவார். எனவே நோம்புடைய நீயத்தினுடைய ஷருத்து தான் அந்த நோன்பு ரமதானுடைய ஃபர்தான நோன்பை நான் பிடிக்கிறேன் என்று நாங்கள் வைத்து கொண்டால் போதும். இது இரவு நேரத்தில் நிகழ்வது இந்த ரெண்டும் வாஜிப். எனவே இது நோம்புடைய காலத்தில் நீயத்து வைக்கக்கூடிய முறை நேரம் எப்படி, ஒவ்வொரு நாளும் நீயத்து வைக்கிறது இரவு நேரத்தில் வாஜிப். நாங்கள் பெருசாக ஒன்றும் இல்லை. எப்படி, நான் சஹருடைய நேரத்தில் சாப்பிட்டு இந்த ஃபர்தான ரமதானுடைய ஃபர்தான நோன்பை அல்லாஹ்வுக்காக வேண்டி பிடிக்கிறேன், நான் நீயத்தை வைத்து விட்டேன் என்று சொன்னால் மட்டும் போதும், இவர் நோன்பாளியாக கணிக்கப்படுவார். இதுதான் நோன்புடைய நீயத்துடைய வாஜிப். கண்ணியமான தாய்மார்களே, நேயர்களே, சோர்களே, இப்படி நீயத்தினுடைய கட்டம் ஒன்று இருக்குது. இதே போல் நோன்பு பிடித்தவர்கள், இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு தெரியாது நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள். இப்போ கொமனா எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் சாப்பிட்றது, அதே போல் குடிக்கிறது, அந்த இதன் மூலமாக எங்களுக்கு நோன்பு முறிஞ்சிடும் என்று சொல்லி இது எல்லாருக்கும் தெரியும். இது இல்லாத எங்களுக்கு அறிமுகம் இல்லாத சில விடயங்கள் இருக்கிறது. இதில் நான் சாப்பிட்றது குடிக்கிறத போலத்தான் ஒருத்தருக்கு வஸ்தி பண்ணுறது, இதன் மூலமாகவும் நோம்பு முறிஞ்சிடும். சாப்பிட்றது குடிக்கிறது எங்களுடைய துவாரங்கள் மூலமாக ஏதாவது உள்ளுக்கு போனால் அது சாப்பாடு மட்டுமல்ல. உதாரணமாக ஒரு கல்லுண்டு வச்சுக்கொள்வோம், ஒரு கல் துண்டொண்டு எங்களோட வாயிலுக்கு போய் அப்படி நாங்கள் விழுங்கினாலும் கூட நோம்பு முறிஞ்சிடும். துவாரங்கள் என்று சொல்லும் பொழுது எங்களோட கண்கள், உதாரணமாக ஒருத்தருக்கு கண் நோய் இருக்கிறது. இந்த கண் நோயின் காரணமாக ஒரு நோம்பு பிடிச்சி கொண்டு கண்ணுக்கு மருந்து ஊற்றுறாங்க. கண்ணுக்கு ட்ராப்ஸ் ஊற்றக்கூடிய நேரத்தில் கண்ணுக்கு மருந்து ஊற்றுறதால நோம்பு முறிய மாட்டாது. சில வேளை கண்ணுக்கு மருந்து ஊற்றி அந்த ஊற்றக்கூடிய மருந்தினுடைய அசராத் உள்ள எங்களோட தொண்டையில் சில நேரம் காரம் உண்டு, கசப்புண்டு வரும். அப்படி வந்தாலும் கூட கண்ணுக்கு மருந்தூத்தினால் அது நோன்பை பாத்திலாக்கி விட மாட்டாது. இன்னும் சில நேரத்தில் இன்ஜெக்ஷன் அடிக்கிறது. இன்ஜெக்ஷன் அடிக்கிறதால சில இந்த மக்கள் எங்கள்கிட்ட கேட்குறாங்க, இன்ஜெக்ஷன் அடிக்கிறதால நோன்பு முறியுமா என்று ஒரு கேள்வி வந்தால் முறிய மாட்டாது.
எப்போ முறிய மாட்டான்னு சொன்னால், அது இன்ஜெக்ஷன் அடிக்கிறது அது நோய்க்காக வேண்டியா இருக்கணும். அப்படி இல்லாமல் இவர் தன்னுடைய உடம்புல ஒரு தெம்பு வாரத்துக்காக வேண்டி, தன்னுடைய சாப்பாடு ஒன்றும் தேவையில்லை, இவர் சேலைன்னு ஏற்றுறார். உதாரணமாக சேலைன்னு ஏற்றினால் நோம்பு முறிஞ்சிடும். ஏன் காரணம்? சேலைன் சாப்பாட்டை போல சேலையில் ஏற்றி இவருக்கு பேசாமல் இருக்கலும். அதனால் அப்படி உடம்புல ஒரு தெம்பு அதை ஏற்றுறதுக்காக வேண்டி அடிக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் அல்ல, ஒரு நோய்க்காக வேண்டி இவர் ஏதாவது சிகிச்சைக்காக வேண்டி ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று அடிக்கிறாரு. அந்த இன்ஜெக்ஷன் மூலமாக நோம்பு பாத்திலாக மாட்டாது. எனவே துவாரங்கள் மூலமாக எங்களுக்கு தெரியும், துவாரங்கள் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய நாவு, காது இரண்டும், அதே போல முன்பின் துவாரங்கள், இப்படி துவாரங்கள் மூலமாக ஏதாவது உள்ளுக்கு போனன்னு சொன்னால் அது தண்ணி சாப்பாடு மட்டுமல்ல, ஒரு கல் போனாலும் கூட நோம்பு முறிஞ்சிடும். இதே போல தான் இன்னும் ஒன்று இருக்கிறது. ஒருத்தர் என்ன செஞ்சார், ஒரு கயிறொண்டி வச்சுக்கொள்வோமே, ஒரு நூல் துண்டு வாயில் போட்டு அப்படியே வச்சுக்கொண்டு இருந்துச்சு. அந்த நூல் அப்படியே வெளியே எடுக்கிறார். ஒரு கயிறுண்டு, நூல் உண்டு, ரப்பர் உண்டு, இல்லை ஒரு புடவை துண்டு உண்டு, வாயில் போட்டுட்டு வெளியே எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு பின்னால் அந்த நூல் அல்லது அந்த புடவை துணி அதில் எச்சில் பட்டு இருக்குது. வாயில் போட்டு வெளியே எடுத்தால் அந்த நூலில் துணியில் எச்சில் பட்டு இருக்குது. இவர் என்ன செஞ்சார், அந்த எச்சில் பட்டிருக்கக்கூடிய நூல் அல்லது துணியை திரும்ப வாயில் போட்டு அந்த எச்சிலை உறிஞ்சி விழுங்கினார் என்று சொன்னால் நோம்பு பாத்திலா போயிடுச்சு. எனவே இப்படி நாங்கள் பழக்கத்தில் இருக்குது. ஏதாவது நாங்கள் துணிகளை போடுவோம், ஏதாவது பேப்பர் துண்டை கடிச்சிட்டு திரும்ப வாயில் போட்டு பத்திருக்கக்கூடிய எச்சிலை அப்படியே நாங்கள் திரும்ப விழுங்கினோம்னு சொன்னால் பாத்திலா போயிடுச்சு. அல்லது ஒரு நூல் துண்டை போட்டோம் அல்லது புடவை துண்டை போடுறோம், இதில் ஏதோ சாயம் ஒன்று பட்டுது. அந்த புடவை அல்லது நூலுடைய பேப்பரில் ஒரு டை உண்டு, ஏதோ வாயில் பட்டு, ஆனால் இவர் அந்த புடவை துணியை வெளியே எடுத்தார், நூலை வெளியே எடுத்தார், திரும்ப போடல, ஆனால் நாவில் பட்டிருக்கக்கூடிய சாயத்தை விழுங்கிட்டாரு என்றிருந்தாலும் கூட நோம்பு பாத்திலா போயிடுச்சு. இன்னும் சிலர்கள் கேட்பாங்க, சிலர்களுக்கு முரசில் சும்மா இரத்தம் வரும், அல்லது பல்லில் இருந்து இரத்தம் வந்துச்சுது. இப்போ ஒருத்தர் எச்சி துப்புறாங்க, பார்த்தா இரத்தத்தோடு எச்சி வெளியே வருது. உடனே இவங்க திரும்ப அந்த எச்சில துப்பி 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 நல்லா துப்பிட்டாங்க, இரத்தம் எல்லாம் போயிட்டுது. ஆனால் இப்போ வாயில் கொஞ்சம் கூட இரத்தத்தினுடைய அசராத் இல்லை. ஆனால் வாயை கழுவாம அதே இதோட யார் எச்சில விழுங்குவார்களோ நோம்பு பாத்திலா போயிற்று. நல்ல முறையில் விளங்கி கொள்ளுங்க. இரத்தம் வந்துச்சுது, இரத்தத்தை துப்பி துப்பி வர தன்னுடைய எச்சில்ல இரத்தத்தினுடைய அடையாளம் போகும் வரைக்கும் எச்சில துப்பினாரு. ஆனால் வாயை கழுவாமல் இவர் திரும்ப அதே நிலைமையில எச்சில விழுங்கினால் நோம்பு பாத்திலா போயிற்றும். அப்படி ரத்தம் போனால் உடனே தன்னுடைய நாவை துப்புரவாக்கிறதுக்காக வேண்டி தண்ணீரால் கொப்பளிச்சு அவர் உடனே அந்த நாவை துப்புரவு செஞ்சு கொள்ள வேணும். இது ஒரு கட்டம். எனவே கண்ணியமானவர்களே, இப்படி நோன்பை முறிக்கக்கூடிய சில விடயங்கள். இதை போல் நாங்கள் பார்க்குறோம். சில தாய்மார்கள், முன்னோர்கள், சில எங்களுடைய ஆட்சிமார்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவங்க சில எண்ணங்கள், அவங்களோட சில எண்ணங்கள் என்னான்னு சொன்னால், சஹருடைய நேரத்தில் நாங்கள் உதாரணமாக சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில் சில கட்டம் பாங்கு சொல்லிடுவாங்க. சஹருடைய நேரம் சாப்பாடு வாயில அசான் சொல்லக்கூடிய கட்டம், அசான் அல்லாஹு அக்பர் பாங்கு சத்தம் கேட்கக்கூடிய நேரத்தில் சில தாய்மார்கள் விளங்கிக் கொள்கிற என்னாண்டா, பாங்கு சொல்லி முடியும் வரைக்கும் எங்களுக்கு இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடியலாம், சுருக்கா இவர் சீக்கிரமாக இவங்க டக்குன்னு சாப்பாட்டை புழுங்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அவசரமாக நியத்தி வைக்கக்கூடிய சில தாய்மார்கள் இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, இது கூடாது. அசானுடைய சத்தம் எப்போ எங்களுக்கு அல்லாஹு அக்பர் அதானுடைய சத்தம் கேட்குமோ,
வாயில் இருக்கக்கூடியதை உடனே நாங்கள் துப்பிடணும். நாங்கள் தண்ணீர் குடிக்கிறதுக்காக வேண்டி தண்ணீர் வாயில் எடுக்கிறோம், அல்லாஹு அக்பர்னு என்று சொல்லக்கூடிய சத்தம் கேட்குறதோட வாயில் இருக்கக்கூடிய தண்ணியை துப்பிடணும். அதே போல் சாப்பாட்டை துப்பிடணும். அந்த அல்லாஹு அக்பருக்கு பின்னாலையும் யாராவது இந்த சாப்பாட்டை அல்லது தண்ணீரை அசானுடைய சத்தம் கேட்டதுக்கு பின்னாலையும் விழுங்கினால் நோன்பு பாத்திலா போயிரும். இவர்கள் அதே கட்டத்தில் இருந்து நோம்பாளிகளை போல இருந்து நோன்பு துறக்கக்கூடிய கட்டத்தில் இவர்கள் இஃப்தாருக்கு பின்னால் தான் சாப்பிடணும், குடிக்கணும். ஆனால் இந்த நோன்பை இவர்கள் கட்டாயம் கதா செய்தே ஆக வேண்டும். எனவே கணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படி நோன்பை முறிக்கக்கூடிய முக்கியமான சில விடயங்கள் இருக்கிறது. இவைகளை கட்டாயம் நாங்கள் தெரிந்த உலமாக்களிடத்தில் போய் கேட்டு நாங்கள் விளங்கி கொள்ளணும். இதே போல் நோம்பாளிகளுக்கு சுன்னத்தான சில விடயங்கள் இருக்கிறது. அந்த நோம்பாளிகளுக்கு சுன்னத்தான விடயங்களில் முதலாவது இமாம்கள் சொல்லுவார்கள் சிலத்துர் ரஹம். நாங்கள் குடல்வாய் ஜனங்கள் குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறது. இந்த நோம்புடைய காலம் நாங்கள் தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கக்கூடிய, எங்களுக்கு இஜாபத்து தஅவா துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய முக்கியமான நோம்புடைய இந்த கட்டத்தில் கண்ணியமானவர்களே, நாங்கள் குடல்வாய் ஜனங்கள் குடும்பத்தார்களை துண்டித்து நடந்தால் எங்களுடைய நோம்புல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாங்கள் யோசிக்கிற என்ன தெரியுமா? நான் நானா தானே, நான் வாப்பா தானே, நான் உம்மா தானே, அவன் ஏண்ட காலடிக்கு வரட்டும். நான் வாப்பா தானே, நான் உம்மா தானே, நான் பெரியவன் தானே, அவன் ஏண்ட காலடிக்கு வரட்டும் என்று சொல்லி எத்தனையோ பேர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் குடும்ப உறவுகளை துண்டிச்சு கொண்டு இருக்கிறாங்க. கண்ணியமானவர்களே, உங்கள்கிட்ட நான் வினயமாக நான் கெஞ்சி கேட்கிறேன், ஒரு நாளும் இப்படி இருக்காதீங்க. உங்களோட துஆக்கள் அங்கீகரிக்கப்படணுமா? கஷ்டப்பட்டு நோம்பு பிடிக்கிறீங்க, தாகத்தோடு இருக்கிறீங்க, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து நீங்கள் எத்தனையோ காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. ஆனால் குடும்ப உறவு, சொந்த உறவுகளை பகைச்சு கொண்டு ஏதோ சின்ன விடயங்கள், சம்பிரதாயங்கள், கணக்கெடுக்க முடியாத சில விடயங்களுக்காக வேண்டி நான் குடும்ப உறவை பகைச்சு கொண்டு நோம்பு பிடிக்கிறேன், சதகாக்கள் செய்கிறேன், திலாவத்துல் குர்ஆன் செய்கிறேன். கண்ணியமானவர்களே, எந்த பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் ஓட்ட பையுளுக்கு தண்ணீர் ஊத்துறத போல ஹிஸ் ஒன்றுமில்லை. நீங்கள் தண்ணீர் ஊற்றி கொண்டு இருப்பீங்க, சாமான போட்டு கொண்டு இருப்பீங்க, நீங்கள் குர்ஆன் திலாவத் ஓதுறீங்க, இதே போல சதகாக்கள் கொடுக்குறீங்க, தௌபாக்கள் செய்கிறீங்க. எந்த பிரயோஜனமும் இல்லாத கட்டத்தில் அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லாம் முடிஞ்சு பார்க்குறோம், செஞ்ச அமலுக்கு எந்த கூலியும் இல்லாமல் போயிடும். கண்ணியமானவர்களே, இந்த அடிப்படையில் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லாத்தையும் விட்டு கொடுங்க. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் பாதிஉ பிஸ்ஸலாம் பரீஉம் மினல் கிப்ர். யாரே முதலாவது சலாத்தை கொண்டு நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி மன்னிக்கிறேன், விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பாரோ, பரீஉம் மினல் கிப்ர், இவர் தன்னுடைய வாழ்க்கையில் பெருமையை விட்டும் நீங்கிடுவார். எனவே அப்படிப்பட்ட குடும்ப உறவை சேர்ந்து நடவுங்க. இதை போல கண்ணியமானவர்களே, திலாவத்துல் குர்ஆன், அதிகம் குர்ஆன் ஓதுங்க. ரமதானுடைய காலம் வந்தால் மட்டும்தான் நாங்கள் குர்ஆனை பிடிக்கிறோம். எத்தனை நோம்பு நாங்கள் கழிச்சிட்டோம். இந்த எத்தனை நோம்பு கழித்த நோம்புல எத்தனை குர்ஆன் ஜுஸூக்களை நான் முடிச்சிருக்கிறேன், எத்தனை குர்ஆனை நான் தொட்டிருக்கிறேன், எத்தனை நோம்புகளை கழிச்சிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரமதானுடைய காலத்தில் ஒரு குர்ஆனை முடித்த ஒரு கட்டம் இருக்கிறதா? கண்ணியமானவர்களே, கியாமத்தினுடைய நாளையில் கபருடைய வாழ்க்கையில் எங்களுக்காக வேண்டி நோம்பு ஷஃபாத்து செய்ய காத்து கொண்டிருக்கிறது. நபியர்கள் சொன்னார்கள், அஸ்ஸௌமு வல் குர்ஆன் யஷ்ஃபஆனி லில் அப்தி. இந்த நோம்பு குர்ஆன் உலகத்தில் இந்த ரெண்டு அமலையும் செய்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரெண்டுக்கும் இந்த நோம்பாளிக்காக வேண்டி ஷஃபாத்து செய்யக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ் நோம்புக்கும் குர்ஆனுக்கும் கொடுக்கிறான். நோம்பு ஷஃபாத்து செய்யும். யா அல்லாஹ், உனக்காக வேண்டி இவன் தூக்கத்தை தியாகம் செய்தான், தன்னுடைய மனோ இச்சையை தியாகம் செய்வான், அல்லாஹ்ட்ட பரிந்துரை செய்யும்.
குர்ஆன் பேசும் யா அல்லாஹ். தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்து, தன்னுடைய நேரங்களை தியாகம் செய்து என்ன பாராயணம் செய்யக்கூடிய விடயத்தில் ஈடுபட்டான் யா அல்லாஹ். நோன்பு பேசும். நபியர்கள் சொன்னார்கள், ஃபயுஷ்ஃபஆன், இந்த ரெண்டுடைய ஷஃபாஅத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எனவே அதிகம் குர்ஆன் ஓதுங்க. அது மட்டுமில்ல, அதிகமாக சதகாக்கள், தான தர்மங்கள் செய்யுங்க. கண்ணியமானவர்களே, எங்கள் எத்தனையோ பேர்கள் செல்வந்தர்கள் ரமதானுடைய காலம் வந்தா ஜக்காத்துடைய காலமாக எடுத்துக்கொள்றாங்க. ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்க, ரமதானுடைய காலம் ஜக்காத்துடைய காலம் மட்டும் கிடையாது. எல்லோருக்கும் ரமதானுடைய காலத்திலேயே மட்டுமல்ல ஜக்காத் கடமையாகிறது. ரமதானுடைய காலம், ஷவ்வாலுடைய காலம், முஹர்ரம் எடுத்துக்கொண்டா ஒவ்வொரு மாசமும் ரமதானுடைய எங்களுக்கு ஜக்காத்து கடமையாகும். ஆனால் அனைவர்களும் ரமதானை மட்டும் ஃபாலோ பண்ணுறது ஜக்காத்து கொடுக்கறதுக்கு. ஆனால் அந்த ரமதானுடைய காலத்தில் பெரிய அமல் தான் கொடை கொடுக்கிறது. கான அஜ்வதன்னாஸ், நபி அவர்கள் ரமதானுடைய காலத்தில் மிக பெரும் கொடை கொடுப்பார்கள். எனவே எல்லோரும் ஜக்காத்தை கொடுக்கிறது. ஆனால் அந்த சுன்னத்தான ஏற்றமான கொடைகளை கொடுக்கறதுல எல்லோரும் பின்னுக்கு. கண்ணியமானவர்களே, உதாரணமாக சில மக்களுக்கு ரமதானுக்கு முன்னால ரஜபுல் இவருக்கு ஜக்காத்து கடமை. ஆனால் உத்தர என்ன செய்கிறாரு, ரஜபுல கடமையான ஜக்காத்தை ரமதானுடைய சிறப்பை பெறுவதற்காக வேண்டி ரமதானுக்கு பிற்படுத்துறாது. பிரச்சனை இல்லை. ஆனால் ரஜபுடைய ஜக்காத்தை ரமதானுடைய காலத்தில் பிற்படுத்தி அந்த ஜக்காத்தை கொடுக்க முடியாமல் இவருக்கு ஷவ்வால்ல இவருக்கு மௌத்து வந்து விட்டால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுடைய கடமையை பாலாக்கின பாவியாக மௌத்தா போயிடுவார். அதனால் அந்தந்த மாதம் ஜக்காத்தை கொடுங்க. ரமதானுடைய காலத்தில் அதிகமாக கொடை கொடுக்கிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடை கொடுங்க. ஊருடைய பெருமைக்காக வேண்டி கொடுக்காதீங்க. மக்கள் பார்க்கறதுக்காக வேண்டி கொடுக்காதீங்க. அடுத்து விட்டான் கொடுத்தானே இதுக்காக வேண்டி கொடை கொடுக்காதீங்க. இது மாதிரி கொடுத்துட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா. சதகாக்கள் நீங்க கொடுத்துட்டு நீங்க நோவினை செய்வதன் மூலமாக, சொல்லி காட்டுவதன் மூலமாக சதகாக்களை பாலாக்கி கொள்ளாதீங்க. என்ன செய்யறது, இவர் தான தர்மம் செஞ்சாரு, சதக்கா கொடுக்கிறாரு, கொடுத்துட்டு ஏதாவது பிரச்சனை வரக்குள்ள உனக்கு நான் இவ்வளவெல்லாம் செஞ்சேன், இப்படியெல்லாம் தந்தேன், நன்றி கிட்டவனா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னத்தை சொல்லி காட்டி அவரை நோவினை செஞ்சு சதக்காக்களை பாலாக்காதீங்க. குர்ஆன் சொல்லுது. எனவே இப்படிப்பட்ட சதக்காவல்ல சிறப்பான கண்ணியமான முறையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதிகம் சதக்காக்களை கொடுங்க, தான தர்மம் செய்யுங்க. கண்ணியமானவர்களே, இதே போல துஆக்கள் செய்யுங்க, தௌபாக்களை செய்யுங்க. அழக்கூடிய மாதமாக மாற்றிக்கொள்ளுங்க. தஹஜ்ஜுதில் அழுங்க, ரமதானுடைய இஃப்தாருடைய நேரத்தில் அழுங்க. கண்ணியமான சகோதர பெரியார்களே, இவைகள் அனைத்தையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யுங்க. எதிர்வரக்கூடிய ரமதானில் யார் இருப்போம் சொல்ல முடியாது. எனவே இன்னும் அதிகமான அமல்கள் இருக்கிறது. ரமதானுடைய காலத்தில் ஹராமானவைகள் மற்றவங்களை பற்றி பேசாதீங்க. எத்தனையோ பேர்களை பற்றி பேசினதுக்கே உங்களுக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ள முடியாது. எவ்வளோ அழுதாலும் கூட, எவ்வளோ நீங்கள் தௌபா செய்து எவ்வளோ நோம்பு பிடிச்சாலும் கூட, நீங்கள் உலகத்தில் மற்ற மனிதனை பற்றி நீங்கள் பேசியிருந்தால், மற்ற மனிதனை பற்றி நீங்கள் குறை பேசியிருந்தால், அவனுடைய தவறுகளை பற்றி நீங்கள் படுதூறு செஞ்சிருந்தால், மற்ற மக்கள்கிட்ட கேவலப்படுத்தியிருந்தால் விளங்கி கொள்ளுங்க. எவ்வளவு தௌபா செய்தாலும் கூட, எவ்வளவு நீங்கள் அழுதாலும் கூட, அந்த சம்பந்தப்பட்ட மனிதன்ட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கல வரையில் நீங்கள் நோம்பு பிடிங்க, குர்ஆன் ஓதுங்க, அழுக, எந்த பிரயோஜனமும் கிடைக்க மாட்டாது. எனவே அப்படிப்பட்ட கெட்ட எண்ணங்கள், கெட்ட விடயங்கள், கீபத்து பேசுவது அனைத்தையும் விட்டு விடுவோம். அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்வோம். மன்கான லில்லாஹி கானல்லாஹு லஹு. யார் உலகத்தில் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்வார்களோ அவர்களுக்காக வேண்டியே அல்லாஹ் ஆகிவிடுவான். எனவே அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழக்கூடிய வாழ்க்கையாக உலக வாழ்க்கையை ஆக்கிக்கொண்டு அல்லாஹுடைய முழு திருப்தியோட, அல்லாஹ் சந்தோஷப்பட்ட திருப்திப்பட்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டும் பிரியக்கூடிய உத்தமர்களாக, நல்லவர்களாக எங்கள் அனைவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. வஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.